அப்பா இருந்தபொழுது எப்படின்னா, எப்பவுமே எங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். எங்க அப்பாவோட ஒரு கேரக்டர் எப்படின்னா, அவர கேட்காம நாங்க இவங்களெல்லாம் மீட்டே பண்ணிட முடியாது. ம். அது மாரி தான் இருக்கும். இப்ப ரஜினி சார பார்க்குறோம், இல்ல லதா மேடம பார்க்க போறோம். ஏதோ ஒண்ணு சம்திங் லைக் தட். ஸோ அவர் ஒரு தகவல் அவருக்கு சொல்லிட்டு தான் நம்ம செய்யணும்னு அவர் எதிர்பார்ப்பாரு. அவரு வெரி பொசெசிவ். அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு குடும்பம்ங்கிறது அவருக்கு அந்த வெளி குடும்பம் தான். இதெல்லாம் அப்புறம் தான் தெரியாத விஷயம். ஆமா. அப்புறம் தான் இது. அது மனசுக்குள்ள இருக்கும். இதெல்லாம் வெளியில ஒரு நாள் பேச்சுலயோ கண்டுபிடிக்க முடியாது. ம். இது கூட இருக்கும்பொழுது தெரியும் அது. விஸ்வரூபம் டைம்ல கமல் சாருக்கு அந்த பிரச்சனை வரும்போது அழுதாரு ஆக்சுவலா. அப்புறம் கமல பார்க்கணும்னு சொல்லிட்டு கமல் வந்தாரு இங்க. இதே ரூம்ல தான் மீட் பண்ணாங்க. ஐ வெயிட்டட் அவுட் சைட். தீபாவளி சமயங்கள்ல படம் ரிலீஸ் ஆகும். தீபாவளி அன்னைக்கு கோலாகலமா இருக்கும். இவங்கெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. தேல் டிஸ்கஸ் அபவுட் ஃபிலிம்ஸ். ஏன்னா அப்ப இந்த மாதிரி சோஷியல் மீடியா ப்ரீவியஸ் நைட்டே போட்டுற மாட்டாங்கல்ல. ம். அவங்க வந்து கேபி சார் மேல என்ன மரியாதை வச்சிருக்காங்களோ அதையே வச்சிருக்காங்க எங்க ஃபேமிலி மேல. எங்களுக்கும் வந்து இப்ப அவங்கள பார்க்கணும்னா டெஃபினட்டா ஃபோன் பண்ணிட்டு போலாம். ரஜினிகாந்த் சாரோட ஃபேமிலி, கமலஹாசன் சாரோட ஃபேமிலி. இப்போ வந்து யாரோட ஃபேமிலி கூட நீங்க வந்து ரொம்ப அட்டாச்டா இருக்கீங்க? ஆக்சுவலி இப்போ இப்போ வந்து சார் வந்து உருவாக்கியவர்கள்ல இவங்க 2 பேர் வந்து இப்போ ரொம்ப பெரிய லெவல்ல லெவல்ல இருக்காங்க. இருக்காங்க. சோ அதனால நான் கேட்கிறேன். இல்ல இதுல வந்து இப்ப இப்ப அப்பா இருந்தபொழுது எப்படின்னா, எப்பவுமே எங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். எங்க அப்பாவோட ஒரு கேரக்டர் எப்படின்னா, அவர கேட்காம நாங்க இவங்களெல்லாம் மீட்டே பண்ணிட முடியாது. ம். அது மாரி தான் இருக்கும். ஸோ ரஜினி சார பார்க்கணுமா, அப்பாட்ட முதல்ல சொல்லிடணும். இப்ப ரஜினி சார பார்க்குறோம், இல்ல லதா மேடம பார்க்க போறோம். ஏதோ ஒண்ணு சம்திங் லைக் தட். ஸோ அவர் ஒரு தகவல் அவருக்கு சொல்லிட்டு தான் நம்ம செய்யணும்னு அவர் எதிர்பார்ப்பாரு. அவரு வெரி பொசெசிவ். அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணவர், அவரோட ஆர்டிஸ்ட். இஸ் மோர் ம். பொசெசிவ் அபௌட் ஹிஸ் ஆர்டிஸ்ட் தேன் ஹிஸ் ஓன் சில்ட்ரன். ம். நிஜமா நான் சொல்றேன். அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் குடும்பம்ங்கிறது அவருக்கு அந்த வெளி குடும்பம் தான். இதெல்லாம் அப்புறம் தான் தெரியாத விஷயம். ஆமா. அப்புறம் தான் இது. அது மனசுக்குள்ள இருக்கும். இதெல்லாம் வெளியில ஒரு நாள் பேச்சுலயோ கண்டுபிடிக்க முடியாது. ம். இது கூட இருக்கும்பொழுது தெரியும் அது. ஸோ அது அவர் வந்து ம் அ ரொம்ப அது பொசெசிவா இருப்பார். அதனால நாங்க ரொம்ப கேர்ஃபுல். விஸ்வரூபம் டைம்ல கமல் சாருக்கு அந்த பிரச்சனை வரும்போது அழுதாரு ஆக்சுவலா. அப்புறம் கமல பார்க்கணும்னு சொல்லிட்டு கமல் வந்தாரு இங்க. இதே ரூம்ல தான் மீட் பண்ணாங்க. ஐ வெயிட்டட் அவுட் சைட். Because அந்த மீட்டிங் வித் கமல் அண்ட் கமல் சார் அண்ட் கேபி சார் ஷுட் நாட் பி ஷோன் டு அதர்ஸ். யாருமே பார்க்கக்கூடாது வீட்டில். அந்த மாதிரி சின்ன வயசுல காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு உடனே போயிடணும். அவங்களுக்குள்ள ஓகே. இருக்கிறது அவங்க. ஆமா, கரெக்ட். அந்த டைம்லலாம் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும் தெரியுமா? வறுமை நிறம் சுப்பு ரிலீஸு, நிழல் நிஜமாகிறது ரிலீஸு. அநேகமாக இந்த தீபாவளி சமயங்களில் படம் ரிலீஸ் ஆகும். தீபாவளி அன்னைக்கு கோலாகலமாக இருக்கும். இவங்கெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. தேல் டிஸ்கஸ் அபவுட் ஃபிலிம்ஸ். ஏன்னா அப்ப இந்த மாதிரி சோஷியல் மீடியா ப்ரீவியஸ் நைட்டே போட்டுற மாட்டாங்கல்ல. ம். ரொம்ப சேஃபா நல்லா படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு என்ன ஒப்பீனியன் அதெல்லாம் ஒரு பொற்காலம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அப்ப நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, என்ன சொல்றாங்க என்ன ரிவ்யூவே கேட்டுக்கலாம். கிடையாது. ஸ்ரீதேவி கூட வந்திருந்தாங்க வறுமை நிறம் சூப்பர் ரிலீஸ்க்கு. என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்கன்னுட்டு. ஒட்டு கேட்க கூட வரவே முடியாது. கூடாது. மாடியில வந்து நாங்களாம் கீழே தான் இருக்கணும். ம். ஸோ அப்படியே எங்களுக்கு ட்ரெயின் ஆயிடுது. அதுக்கப்புறம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கேபி சார் மேல என்ன மரியாதை வச்சிருக்காங்களோ, அதையே வச்சிருக்காங்க. எங்க ஃபேமிலி மேல. எங்களுக்கும் வந்து இப்ப அவங்கள பார்க்கணும்னா, டெஃபினட்டா ஃபோன் பண்ணிட்டு போலாம். ஓகே. அந்த அளவு வி ஆர் ஸ்டில் இன் டச் வித் தெம். ரஜினி சார் வீட்ல டாட்டர்ஸோட எனக்கு நல்ல பழக்கம் உண்டு. ஓகே. வீட்டு கோலுக்கு கூப்பிடுறதுலேருந்து சரி, ஐஸ்வர்யா இப்போ படம் டைரக்ட் பண்றாங்க இப்ப திருப்பியும். ம். ஸோ அது அந்த ஒரு தொடர்பு இருந்துட்டே தான் இருக்கு. அது ஒரு நல்ல முறையில கண்டினியூ ஆகுது. அவ்வளவுதான். ஓகே. சூப்பர். இப்போ ஆஸ் எ ப்ரொடியூசரா வந்து நீங்க வந்து நெறைய படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. கம்மி பட்ஜெட்ல பண்ணி, ஆனா நான் நெறைய நெறைய பணம் வந்து நான் ஈட்டிட்டேன். ம். எனக்கு நெறைய கேஷ் வந்திருக்கு அப்படின்னா என்ன மூவி? அன்எக்ஸ்பெக்டட் ஒன் அப்படின்னா அப்படிதான் கேட்கிறேன் அன்எக்ஸ்பெக்டடா நானு. தான். அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னா ஒரு பழைய படம் தான். விசுவோட படம். அது உண்மையா நான் சொல்லணும்னா சொல்றேன். ஓகே. ஓகே. இது திருமதி ஒரு வெகுமதி. ம். கம்மி பட்ஜெட்டு. அஃப்கோர்ஸ் நடராஜன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இருந்தார். அவர் தான் வியாபாரம் பண்ணார். நான் ஐ ஒன்ட் டேக் கிரெடிட். அன்டியூவா எடுக்க மாட்டேன். ஸோ அந்த சமயத்துல அந்த படம் வந்து ரொம்ப நல்லா கலெக்ட் ஆச்சு. ஸோ அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பொனான்ஸா அது. சின்ன படங்கள் தான் அந்த மாதிரி குடுக்கும். பெரிய படங்கள் வந்து அவ்வளோ பெருசு அப்படி குடுக்குமா? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கம்மியா இருக்கும். சின்ன படங்கள் தான் கம்மி பட்ஜெட்ல எடுத்து மிகப்பெரிய லெவல்ல போகும்போது ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியா கிடைக்கிறது சின்ன படம் தான். அண்ட் திருப்தியும் வந்து அப்பதான் வருது. ஏன்னா அப்பதான் நிஜமாவே வி ஃபீல் தட் எங்களால அந்த சக்சஸ் வந்திருக்கு
அப்படின்னு. அதனால என்னோட ஆத்ம திருப்தினா சின்ன பட்ஜெட்டா எடுத்து அதை மிகப்பெரிய படமா அது வசூல்லையும் சரி, கிரிட்டிக்கல் அக்ளைம், அது நல்ல படம்னு பேசப்படணும். அதுதாங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். வெறும் இந்த பணம் வந்து இன்னைக்கு ரொம்ப நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கே வந்து யூஸ் ஆகிடும் எல்லாமே. அப்புறம் உங்களுக்கு அதில் ஒன்றும் ஒரு திருப்தியே இருக்காது. ஸோ தட்ஸ் வாட் ஐ ஃபீல் ஆஸ் அ ப்ரொடியூசர். உங்களுக்கு ஆத்ம திருப்தி கொடுக்குற படம் தான் மோர் எடுக்கணும் நம்ம. அது நம்ம கையை கடிச்சிடக்கூடாது, அது இருக்குது. அப்போ தான் அடுத்த முயற்சி பண்ணுவோம் நம்ம. பட் அதுதான். ஸோ இது அந்த திருமதி ஒரு வெகுமதி, அது அந்த மாதிரி தான். அதே மாதிரி ராஜகாளி அம்மன், அதாவது எங்கள் பேனரில் ஃபஸ்ட்டு அம்மன் படம்னு எடுக்கிறோம். அது ராமநாராயணன் சார் வச்சு. அது வந்து சின்ன பட்ஜெட் படம் தான். அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு அம்மன் படம் எல்லாம் நிறுத்திட்டாங்க இப்போ, ஏன்னா டிவிலேயே அம்மன் கதைகள் வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ அது வந்து நாங்கள் ஆக்சுவலி அது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக எடுத்தோம். ப்ரீவியஸ் படம் ஏதோ சரியாக போகல. ஸோ சின்ன படமாக எடுத்து அவங்களுக்கு அதுவும் இந்த லேடிஸ் படமாக கொடுத்தா அவங்களால சமாளிச்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவே எடுத்த படம் ராஜகலிமன். அது நான் ரொம்ப நல்லா போச்சு. அது இன்ஃபேக்ட் சாந்தி தியேட்டரில் அது இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் லேடிஸ் க்ரௌடு மேட்னி 11 o'clock ஷோ வருது, ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னாங்க இந்த ராஜகாளி அம்மனுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 10 படங்கள் வந்திருக்கும், அம்மன் படங்கள். ஒரு சைக்கிள் தானே, அதெல்லாம் நிறையா வந்தது. ஸோ அதுவும் அந்த மாதிரி ஒரு நல்ல பட்ஜெட். அதே மாதிரி அப்பாவோட படத்தில் ஜென்ரலி அவர் படங்கள் வந்து எங்கள் அனுபவம் சொல்கிறேன், கிளாஸ் படமாக இருக்கும். அது ரொம்ப மாஸுக்கு அவ்வளோ அப்பீல் கிடைக்காது அதில். அதனால கலெக்ஷன் வைஸ்லாம் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம். அது எது ஹிட்டு, இதில் நல்ல பேர் கிடைக்கிறதா, பெஸ்ட் டைரக்டர் அவார்டு கிடைக்கிறதா, அந்த மாதிரி ஆங்கிளில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அதில் புது புது வருத்தங்கள் வந்து கமர்ஷியலி ஹிட் ஃபிலிம். அவரோட இல்லை வசூல் ஆச்சுங்கிறேன், கமர்ஷியலி இட் வாஸ் அ ஹிட் ஃபிலிம் அவரோட படங்கள். எங்களுக்கு பண்ணினதில்ல, வெளியில வந்து அவர் அவர் கமர்ஷியலி ப்ரூவ் பண்ணினால்தான் அவரால் 100 படங்கள் வரைக்கும் அவருக்கு ப்ரொடியூசர் கிடைச்சாங்க. இப்போ நாங்கள் அதில் 15 படம் தான் நாங்கள் எடுத்திருக்கோம், மீதி எல்லாம் வெளி ப்ரொடியூசர். ஸோ ஏதோ கமர்ஷியலி அவரோட படங்கள் வியாபாரம் ஆச்சுங்கிறதுனால தான் அவருக்கு படம் கிடைச்சிது. பட் எங்கள் படங்கள் பார்க்கும்போது புது புது வருத்தங்கள் கலெக்டட் வெல். ஓகே, இப்போ அப்பா சொன்ன அட்வைஸ்லேயே நீங்கள் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது என்ன அட்வைஸ் மேம்? தொழில் முறையிலையும் சொல்கிறேன், பர்சனலாக சொல்கிறேன். தொழில் முறையில் சொன்னால், ஒன்று ரொம்ப அட்வென்ச்சர் பண்ணாத, மிஸ்அட்வென்ச்சர் பண்ணிடாத, அது ஒன்று. ஸோ அது ஒரு கன்சர்வேட்டிவ் அப்ரோச்சோட தான் ஜாக்கிரதையாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ஒன்று எப்போவுமே. அதுலேயே அவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் உடனே அட்டென்ட் பண்ணணும்னு ஒன்று எதிர்பார்ப்பார். அது முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவேன். அதனால மற்றவங்களுக்கு தான் இடைஞ்சல் வருது டெஃபினட்டாக. இப்போ நம்ம ஒன்று எதிர்பார்க்குறோம், அது உடனே இன்னொருத்தர் பண்ணணுங்கிறது இருக்குல்ல. பட் அவர் அதை எதிர்பார்ப்பார். அதை இப்போ ஒரு விஷயம் என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருன்னா, அவர் வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயும் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா ஹில் பி வெரி ஹாப்பி. ஸோ அது காமிச்சாதான் நமக்கு நம்ம மேலே அந்த ஒரு ட்ரஸ்ட் வரும் யாருக்கும்னு சொல்லுவார். ஸோ அது நான் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். பட் இதை நான் மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்கும்போது எனக்கு கிடைக்கலன்னா எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. ஸோ ஐ எம் ட்ரைங் டு பேலன்ஸ். ஏன்னா இந்த பர்ஃபெக்ஷனுங்கிறது, அவர் எதிர்பார்க்குற பர்ஃபெக்ஷன் இன்னைக்கு வேல்யூ மாறிடுச்சு. இன்னைக்கு நோபடி இஸ் பர்ஃபெக்ட்டுங்கிறத நம்ம புரிஞ்சுனாதான் நம்ம பர்ஃபெக்ஷனே அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஸோ அது தொழிலில் சொல்கிறேன். அப்புறம் பர்சனலாக சொல்லணுன்னா, அவர் வந்து நான் கல்யாணம் போகும்போது சொன்னார், எல்லாருமே வந்து யூ ஷுட் பர்ஃபார்ம் சச் அ பிக் ரோல் தட் யூ ஷுட் பி இன்னெவிட்டபிள் ஃபார் யுவர் ஃபேமிலி. அதாவது அவர் இங்கிலீஷில் சொல்லிவிடுவார் எல்லாம். அட்வைஸ் கொடுக்கும்போது இங்கிலீஷ், அவர் படங்கள்லேயும் அப்படிதான் நிறைய இங்கிலீஷ் டயலாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீ ரொம்ப முக்கியமாக இருக்கணும்னு சொன்னார். அது ஐ திங்க் ஐம் ஃபாலோயிங் இட் ஸ்டில். அது எனக்கு அப்படியே அந்த மண்டபத்துலேருந்து அவர் நான் கிளம்பும்போது சொன்னது இன்னும் எனக்கு அப்படி ஞாபகம் இருக்கு. அதுவும் அது எல்லா கேர்ளுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெமரிஸ். இப்போ அப்பா வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களை கொண்டு வந்துட்டாங்க, நெக்ஸ்ட் வந்து உங்க பிரதர் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யாரு? யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அதாவது இப்போ என்னோட ஃபேமிலியில் என்னோட டாட்டர் வந்து கார்பரேட் வேர்ல்டில் இருக்கா. ஷீ இஸ் ஹாப்பி. எங்கள் கஷ்டங்களெல்லாம் பார்த்துட்டு, ப்ரொடியூசராக பண்ண கஷ்டங்களை பார்த்துட்டு ஷீ இஸ் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் ஃபார் சம்படி அண்ட் ஷீ இஸ் வெரி குட் அட் இட். அதனால் அவளை கன்ஃபியூஸே பண்ணலை. பட் என்னோட பிரதர் ஃபேமிலியில் பிரதரோட சன், அதாவது என்னோட நெவ்யூ பாலான்னு, ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ஃபீல்டு. ஸோ இப்போது அவன் தியேட்டர்லலாம் ஹீ இஸ் கெட்டிங் ட்ரெயின்டு அண்ட் ஐ எம் ஷுர் ஹீ வில் கம் அப். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவனுக்கு. அவங்க அம்மாவும் கீதாவும், தட் இஸ் மை பிரதர் கைலாசம்ஸ் ஒய்ஃப், ஷீ இஸ் ஆல்சோ பிகம் அன் ஆர்டிஸ்ட். அவங்க உள்ளுக்குள்ளே இருந்த அந்த ஆசையெல்லாம் இப்போ வெளியில் தீர்த்துக்கிறாங்க.
ஷீஸ் ஆக்டட் இன் வெரி குட் ரோல்ஸ். ரஞ்சித் படத்தில், இவரோட படத்தில், மாமன்னனில், மாதிரி நிறைய ஷீஸ் டன் இம்பார்ட்டண்ட் ரோல்ஸ். ஸோ அந்த ஃபேமிலியில் டெஃபினட்டாக வந்து எங்கள் அப்பாவோட ஒரு வாரிசு மாதிரி வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பொறுப்பு அவங்கள வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி பொறுப்புன்னு சொல்லி அவங்க தலைமையில அன்னெசரி பர்டனை போட்டுறக்கூடாது. ஏன்னா இப்போ அவங்கள என்ன சொல்கிறாங்க, என்ன நெவியூவே என்ன சொல்கிறாங்க, வெளியிலேயே தெரியக்கூடாது. இன்னாரோட கிராண்ட்சன், இன்னாரோட சன், இன்னாரோட நெவ்யூ எல்லாம் ஒன்றுமே யாருக்கும் சொல்லக்கூடாது. அத்தை நாங்களே நான் என்னோட ஓன் இதில் தான் வருவேன். அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு. ஸோ தே டோன்ட் வாண்ட் தட் ஒரு இவங்க இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் முன்னாடியேன்னு வந்தால் அது என்னவோ பயப்படுறாங்களா, இல்லைன்னா இட் மேக்ஸ் தம் ஃபீல் வெரி அன்கம்ஃபர்டபுள். ஸோ அது தானாகவே வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் இந்த அன்னெசரி பொறுப்பை அவங்க தலையில் கொடுக்க வேண்டாம். அவங்களா வெளியில் அது வரும்பொழுது வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இந்த பொறுப்பை அவங்க ஏற்றுப்பாங்க. டெஃபினட்டாக அது அவங்களுக்கே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும் அவங்களுக்கு. ஸோ ஐ திங்க் அப்படி தான் நடக்கும்.